மத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். நம்முடைய வேதத்திலே ஆண்டவர் அநேக நபர்களை குறித்து பாக்கியவான் பாக்கியவதி என்று எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது மலை பிரசங்கத்தினுடைய ஆரம்பத்திலே ஆண்டவர் சொன்னார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள், அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார்? பரலோக ராஜ்யத்தை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள். இரண்டாவது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு தருகிற ஆசீர்வாதம், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மூன்றாவது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்? அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நான்காவது, இந்த நாளிலே வாசித்ததான வசனம், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்? அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஏகமாய் சொல்ல கேட்கலாம், அவர்கள் திருப்தி அடைவார்கள். பக்கத்தில் இருக்கிற நண்பருடைய கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் திருப்தி அடைவீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலேயே ரொம்ப 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 கடினமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப கடினமான ஒரு விஷயம் ஒரு மனுஷனை திருப்தி அடைய பண்ணுகிறது தான் ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஆமா தானே? இல்லையா? ஈஸியா திருப்தி அடைய பண்ணிட முடியுமா? முடியாது. ஒரு மனுஷனை அவன் திருப்தியா அப்பாடா அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையை மனசுல இருந்து சொல்ல வைக்கிறதான அந்த காரியம் தான் ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே சபையை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் திருப்தி அடைவீர்கள். அல்லேலூயா, நீங்கள் திருப்தி அடைவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு தேசத்தை ஆளுகிற மன்னர் தன்னுடைய மந்திரியை அழைத்து அவர் இப்படியாய் சொன்னார், 6 மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் இந்த தேசத்தை, இந்த பட்டணத்தை நீங்க உங்களுடைய ரதங்களை எடுத்து நீங்க சுற்றிட்டு வரணும். தேசத்தில் இருக்கிற குறைகள் ஏதாகிலும் இருக்குன்னா அந்த குறைகளை என்னிடத்துல நீங்கள் கொண்டு வந்து சேருங்கள், அதை நான் நிவர்த்தி பண்ணுகிறேன் அப்படின்னு தன்னுடைய மந்திரிக்கு மன்னர் ஒரு ஆலோசனை கொடுத்திருந்தார். ஒரு ஆமீன் சொல்ல கேட்கலாமா? ஆமீன். அப்ப அந்த ஆலோசனையின்படி அந்த மந்திரியார் என்ன பண்ணினார்? ஒரு 2-3 சிப்பாய்களையும் தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு தேசத்தினுடைய நலன்களையும் தேசத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் விசாரிக்கிறதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, ஆய்வு செய்கிறதுக்காக தன்னுடைய ரதத்திலே அவர் தேசத்தை சுற்றி கொண்டு போகிறார். அப்படி போகும் பொழுது ஒரு குப்பை தொட்டியில ஒரு குழந்தையினுடைய அழுகல் சத்தத்தை அவர் கேட்கிறார். அல்லேலூயா. அழுகிற சத்தத்தை கேட்ட உடனே அவருக்கு உடனே மனது இலகி அந்த குழந்தையை தூக்கிட்டு அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ராஜா கிட்ட முதல்ல அந்த குழந்தையை கொண்டு வந்து சேர்க்கணும். ஏன்னா அந்த ராஜா அந்த குழந்தையினுடைய அம்மா அப்பா யார், பெற்றோர் யாருன்னு தெரிந்து அவர்களிடத்துல அந்த குழந்தையை சேர்த்து விடுவார்கள் சொல்லிட்டு அவர் ரொம்ப இளகல மனசோடு கூட அந்த குழந்தையை ராஜ அரண்மனைக்கு கொண்டு வருகிறார். ஒரு ஆமீன் சொல்ல கேட்கலாம். ஸ்தோத்திரம். கொண்டு வந்த உடனே அந்த ராஜா அந்த குழந்தையை பார்க்கிறார். பார்த்த உடனே அந்த ராஜா முகத்தை பார்த்த உடனே அந்த குழந்தை மறுபடியுமாய் அழ ஆரம்பிக்குது. அந்த குழந்தையினுடைய அழ சத்தத்தை கேட்ட உடனே அந்த ராஜாவுடைய மனசு இழகிறது. ஒரு ஆமீன் சொல்ல கேட்கலாமா? இழகின உடனே அவர் சொல்றார், இந்த குழந்தை அழுதுட்டு இருக்கு, இந்த குழந்தைய நம்ம எப்படியாவது சிரிக்க வைக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்குங்க, இந்த குழந்தை என்ன செய்யணும்? எப்படியாவது சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜ்யத்துல நல்ல நகைச்சுவை செய்கிற ஒரு டீம் இருக்கு. அந்த டீமை கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு முன்னாடி நிறைய நகைச்சுவை சொல்ல வைக்கிறாங்க. அந்த நகைச்சுவை பண்றவங்களுடைய முகத்தை பார்த்து அந்த குழந்தை என்ன பண்ணுது? இன்னும் கொஞ்சம் வீரன்னு அழுகுது. ராமன் சொல்ல கேட்கலாம். உடனே இது செட் ஆகலன்னு சொல்லிட்டு சரி நல்ல ஒரு பாட்டு பாடுறவங்க இருந்தாங்கன்னா அவர்களை கொண்டு வந்து இந்த குழந்தைக்கு முன்னாடி நிறுத்தி அந்த குழந்தையை சிரிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு நல்ல நம்ம சர்ச்சில் இருக்கிற வொர்ஷிப் டீம் இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு டீமை கொண்டு வந்து பாட்டு பாட வைக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த குழந்தை என்ன பண்ணுது? மறுபடியும் வீர்னு கத்திட்டு அழுதுகிட்டு இருக்கு. அந்த குழந்தையினுடைய அழுகல் சத்தத்தை நிற்பாற்ற நகைச்சுவை கலைஞராலையும் முடியல, பாடல் கலைஞராலையும் முடியல. உடனே அந்த குழந்தைகிட்டே அந்த ராஜா கேட்டுட்டார், ஏய் அழுகையை நிப்பாட்டு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம், உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அந்த குழந்தை சொல்லுச்சான், எனக்கு ஒரு பானை வேணும். என்ன வேணும்?
நல்ல ஏகமாய் சொல்ல கேட்கலாம். ஆமா, எனக்கு ஒரு பானை வேணும். திலகா சிஸ்டர் நல்ல ஆக்ஷனோட பண்றீங்க, ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு பானை வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜா, நான் இவ்வளவு பெரிய ராஜ்யத்தினுடைய ராஜா என்கிட்ட நீ ஒரு பானை கேட்கிற, இன்னைக்கு இப்பவே ஒரு செகண்ட்ல உனக்கு தரேன்னு சொல்லிட்டு, யார் அங்கே ஒரு பானை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே பானை கொண்டு வந்து கையில கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே குழந்தை பானையை சுத்தி முத்தி பார்த்துட்டு ஓரம் வச்சுட்டு மறுபடியும் அழ ஆரம்பிச்சிருச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழ ஆரம்பிச்ச உடனே அந்த ராஜாக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், டென்ஷன் ஆயிட்டு, ஏய் குழந்தை, ஏன் இன்னும் நீ அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்ட உடனே, உனக்கு என்னதான் வேணும் சொல்லு, நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன், ஆனா நீ அழுகையை மட்டும் என்ன பண்ணிடணும், நிப்பாட்டிரணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை கேட்டுச்சான், எனக்கு ஒரு யானை வேணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராஜாவுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை, இந்த குழந்தை எதை கேட்டாலும் நான் கொடுத்துடணும், இந்த குழந்தை கேட்டு என் ராஜ்யத்துல இல்லைன்ற ஒரு பழி சொல்லி மேல வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, யார் அங்கே ஒரு யானையை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அழகான யானையை கொண்டு வந்தாச்சு. இந்த யானையை பார்த்துட்டு அந்த குழந்தை அழகா அப்படி சுத்தி சுத்தி யானை காலுக்குள்ள வாழெல்லாம் பிடிச்சி தந்தத்தெல்லாம் பிடிச்சி அந்த குழந்தை பார்க்குது. கொஞ்ச நேரம் இப்படி முன்ன பின்ன பார்த்துட்டு திரும்பி வீரன் ஆள ஆரம்பிச்சது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே அந்த ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, உனக்கு என்னதான் வேணும் நீ சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை சொல்லிச்சான், இந்த யானையை அந்த பானைக்குள்ள போட்டு என் கையில கொடுங்க. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த யானையை, அது முடியுமா தங்கம், முடியுமாமா? யானையை பானைக்குள்ள போட்டு தர முடியுமா? உடனே அந்த ராஜா தலைக்கு மேல கை வச்சுட்டு அவர் அப்போதான் ஒரு முடிவு எடுத்தாராம், எந்த ஒரு மனுஷனையும் எந்த ஒரு குழந்தையா இருந்தாலும் அதை திருப்தி அடைய பண்ணுகிறது அது வந்து கூடாத காரியம். அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனை என்ன பண்ண முடியாதான், திருப்தி அடைய செய்யவே முடியாது. கையை வச்சுட்டு உட்கார்ந்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன், உங்களுக்கு கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும், லட்ச லட்சமா கொட்டி கொடுத்தாலும் நம்ம என்ன ஆக போகிறது இல்லை, திருப்தி ஆக போகிறது இல்லை. ஊழியம் செய்கிறவர்களுக்கு 50 ஆத்துமா ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா 50 ஆத்துமாவோட திருப்தி ஆயிருவோமா? இல்ல, ஆண்டவரே கூட ஒரு 50 கொடுங்கப்பா. அந்த ஆபிரகாம் ஜெபிச்சாரு பாத்தீங்களா, 50 நீதிமான் இருந்தா ஊரை காப்பாத்திருவீங்களா, 45 இருந்தா ஊரை காப்பாத்திருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தை மாத்தி மாத்தி பேசுறோம் பாத்தீங்களா. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலேயே நமக்கு லட்ச லட்சமா கொட்டுனாலும் நமக்கு என்ன நடக்காது, திருப்தி அடைய முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வீடு முழுக்க தங்கமா வச்சிட்டாலும் நம்ம ஏதாவது ஒரு ரூமை பார்ப்போம், இந்த ரூம் வெறுமனே இருக்கு, இந்த ரூம்லயும் என்ன இருந்தா நல்லா இருக்கும், தங்கம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய எண்ணம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணமா இருக்கு. நம்மளது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல நாசியிலே சுவாசமுள்ள ஒவ்வொரு மனிதனுடைய மனநிலைமையும் இதுதான். எந்த ஒரு மனுஷனையும் என்ன செய்ய முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. அல்லேலூயா. ஆனா ஒரு காரியத்தை மாத்திரம் வைத்து மனிதர்களை திருப்தி செய்ய முடியும். அது என்னன்னா, வாசிக்கப்பட்ட வசனத்தை மறுபடியும் நம்ம வாசிக்க கேட்கலாம். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்போ எப்படி ஒரு மனுஷன் திருப்தி அடைவான், எந்த காரியத்திற்காக ஒரு மனுஷன் திருப்தி அடைவான் என்று சொன்னால், அவன் பசி தாகத்தோடு இருக்கிறான். பார்த்தீங்களா, பசி தாகத்தோடு இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட நம்ம போய், தம்பி உனக்கு என்ன வேணும்னு கேட்டு அவன் சொல்லுவான், எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கண்ணே, சாப்பிட்டு 3 நாள் ஆகுது அப்படின்னு சொன்னான்னா, ஒரு அந்த நபரை கொண்டு போய் ஒரு ஹோட்டலில் உட்கார வச்சுட்டு, உனக்கு என்ன வேணுமோ நீ என்ன பண்ணிரு, வாங்கி சாப்பிடுப்பா, நான் உனக்கு பில் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னா, அவன் அந்த குட்டி ஒரு ஜான் வயிற்றுக்கு தேவையானதை மட்டும் சாப்பிட்டு மனசார சொல்லுவான், நான் ரொம்ப திருப்தியா சாப்பிட்டுட்டேங்க. அல்லேலூயா. இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் கல்யாண வீட்டுக்காரங்க கேட்பாங்க விருந்தினர்களை பார்த்து, திருப்தியா சாப்பிட்டீங்களா, திருப்தியா சாப்பிட்டுட்டீங்களா? அப்போ எந்த ஒரு மனுஷன் திருப்தியாய் சாப்பிட்டு திருப்தியாய் தண்ணீரை குடிக்கிறானோ, அவனுடைய பசி தாகம் அது திருப்தியாய் அவனுடைய சரீரத்தை பூர்த்தி செய்கிறதோ, அந்த மனுஷன் மட்டும்தான் திருப்தியாய் இருப்பான். ஹல்லேலூயா. ஒரு நபர், எனக்கு தெரிந்த ஒரு நபர் சொல்லுவார், உங்க வீட்டை தேடி யாராவது ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள நீங்க என்ன பண்ணிருங்க, நல்ல உபசரித்து அனுப்பிடுங்க. அவங்களுடைய வயிறு முட்டை அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்பிடுங்க. ஏன்னா ஒரு மனுஷனை இந்த சாப்பாட்டுனால மாத்திரம்தான் திருப்தி அடைய பண்ண முடியும். அல்லேலூயா. அதை அறிந்த நம்முடைய ஆண்டவர் இந்த வசனத்தை இப்படியாய் சொல்லி இருக்கிறார், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்ப எந்த ஒரு மனுஷன் பசியோடு கூட இருக்கிறானோ, எந்த ஒரு மனுஷன் தாகத்தோடு கூட இருக்கிறானோ, அவன் மட்டும்தான்
திருப்தி அடைய முடியும். அல்லேலூயா. ஏன்னா ஆகாரத்தை தருகிற கர்த்தர் அந்த மனுஷனை திருப்தி ஆக்குகிறார். இந்த நாளிலே நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய அப்பத்தையும் உங்களுடைய தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உங்களிடத்திலிருந்து விலக்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்குகிற ஒரு பூரண சர்க்குணராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த நீதி எந்தெந்த இடத்திலே காணப்பட வேண்டும் தெரியுமா? உலக பிரகாரமான மனுஷங்களுக்கு முன்னாடி மாத்திரம் நம்ம நீதியாய் வாழுகிறது பத்தாது. தேவாதி தேவனுக்கு முன்பாக நாம் நீதியாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற நபருடைய கரங்களை பிடிங்க. உலக பிரகாரமான மனிதர்களுக்கு மத்தியில நீதியாய் வாழுகிறது பத்தாது. தெய்வத்திற்கு முன்பாக நீதியாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக நீதியான ஒரு வாழ்க்கை வாழுகிறானோ அந்த மனுஷனை கர்த்தர் திருப்தி அடைய பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த திருப்தி இந்த பசியினாலே உண்டாகிற திருப்தி மாத்திரமல்ல, உங்களுடைய ஆவியிலே ஏவப்படுகிற திருப்தி, உங்களுடைய ஆத்மாவிலே தேவைப்படுகிற திருப்தி, உங்களுடைய சரீரத்திலே தேவையான சகல விதமான திருப்திகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்று, நீதியின் மேல நம்ம பசி தாகமாக இருக்கணுமாம். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம முன்பாக பார்த்து இருக்கிறோம், உலக நியதி, தேவ நியதி என்று ரெண்டு காரியங்களை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். உலக நீதினா என்ன? ஒரு மனிதன் உலக பிரகாரமாய் அவன் நீதி நியாயம் செய்து சன்மார்க்கனாய் வாழுகிறான் என்று சொன்னால் அது உலக நியதி. அதே தேவ நியதி என்று சொன்னால் தேவனுக்கு முன்பாக ஒரு மனுஷன் பரிசுத்தமாய் நீதிமானாய் வாழுகிறான் என்று சொன்னால் அது தேவ நியதி. தேவ நீதியும் உலக நீதியும் ஒன்றுக்கொன்று எதிர்மாறவா இருக்கும். அல்லேலூயா. ஒன்றுக்கொன்று எதிர்மறையா இருக்கிறதான ஒரு நீதி. ஆண்டவர் சொல்லுகிறார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த நாளிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு நான் வசனத்தின் ஆதாரத்தோடு கூட நான் ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாய் எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 3 முதல் 5 முடிய வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கப்பட்டதான வசனத்திலே தேவனுடைய தாசனாகிய ஆபிரகாம், தேவனுடைய ஊழியனாகிய ஆபிரகாம், தேவனுடைய சிநேகிதனான ஆபிரகாம் அவன் இப்படியாய் சொல்லுகிறான், தேவரீர் எனக்கு நீங்க எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறீங்க, எனக்கு நீங்க எதையும் மறைத்து வைக்கல அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்திற்குள்ளே அவன் சொல்லி கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னோடு கூட சேர்ந்து உங்களுடைய இருதயத்தில் அதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் பிரயாசப்படுகிறேன். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். நான் நினைக்கிறேன் ஒரு ராத்திரி ஒரு 9 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆபிரகாம் அவன் தன்னுடைய கூடார வாசல்ல நின்று அவன் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். அப்படி தன்னுடைய கண்களை ஏறெடுத்து அவன் பார்க்கும் பொழுது அவன் இப்படியாய் பார்க்கிறான், என்னுடைய இந்த மந்தைகள் அது திரளாய் இருக்கிறது, ஆடு மாடு ஒட்டகங்கள் கோவேறு கழுதைகள் இப்படிப்பட்ட எல்லா விதமான மிருக ஜீவன்களை கர்த்தர் நீங்க எனக்கு தந்திருக்கிறீங்கப்பா, எண்ணிக்கை கடங்காத மிருக ஜீவன்களை நான் வைத்திருக்கிறேன், உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே தன்னுடைய கண்களை வலப்பக்கமாய் திருப்பி தன்னுடைய வேலையாட்களையும் தன்னுடைய ஊழியக்காரிகளையும் பார்க்கிறார். அதுவும் திரளாய் காணப்படுகிறது. எத்தனை எண்ணிக்கைக்கு அடங்காத ஊழியக்காரர்கள், வேலைக்காரர்கள், வேலையாட்கள் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். அதையும் பார்த்து ஆண்டவர் ஆபிரகாம் கர்த்தருக்கு நன்றி சொல்றான். அதை தொடர்ந்து அவன் தன்னுடைய கூடாரங்களை பார்க்கிறான். எண்ணிக்கை கடங்காத கூடாரங்களை கர்த்தருடைய ஆவியானவர் ஆபிரகாமுக்கு கொடுத்திருந்தார். அந்த கூடாரத்தை பார்த்துட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்போ அந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிற ஒரு குடும்பத்தினுடைய சத்தம் அவனுடைய காதுல கேட்குது.
அது என்ன சத்தம்னா, குடும்பமாய் தாய் தகப்பன் பிள்ளை எல்லோரும் சேர்ந்து ஒரு கூடாரத்துக்குள்ள இருந்து பேசி மகிழ்ந்து விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஆபிரகாமுடைய இருதயம் உடைந்து போகிறது. ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான், தகப்பனே, எனக்கு மிருக ஜீவன்களுடைய திரட்சியை தந்திருக்கிறீங்க, எனக்கு வேலையாட்களை தந்திருக்கிறீங்க, ஊழியக்காரர் பணிவிடைக்காரர்களை நீங்க எனக்கு தந்திருக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, ஒரு செல்வ சீமானாய் வாழுகிறதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறீங்க. ஆனாலும் எனக்கு என்ன தரல, எனக்கு பிள்ளை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இருதயத்துல பாரத்தோடு கூட தன்னுடைய கூடாரத்திற்குள்ளே அவன் கடந்து செல்லுகிறான். அல்லேலூயா. தன்னுடைய கூடாரத்திற்குள்ளே கடந்து சென்று அவன் அப்படி பார்க்கிறான், ஒரு படுக்கையில சாராள் படுத்து கொண்டிருக்கிறாங்க. சாராளை பார்த்துட்டு கண்ணீரோடு கூட அவனுடைய படுக்கையை ஆபிரகாம் பார்த்திருந்திருப்பான். அந்த படுக்கையை பார்த்துட்டு வானத்தை பார்த்திருப்பான். பார்த்துட்டு அவன் என்ன பண்ணியிருப்பான், அந்த ராத்திரி நேரத்துல அப்படியே அவனுடைய படுக்கைக்கு பக்கத்துல முழங்கால் படி போட்டு 2 கரங்களை கர்த்தருக்கு நேராய் விரித்திருப்பான். ஹல்லேலூயா. எனக்கு நீங்க எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறீங்க, மிருக ஜீவன்களை கொடுத்திருக்கிறீங்க, ஆமென், வேலையாட்களை கொடுத்திருக்கிறீங்க, பணிவிடைக்காரர்களை கொடுத்திருக்கிறீங்க, பராக்கிரமசாலிகளை கொடுத்திருக்கிறீங்க, நல்ல கூடாரங்களை கொடுத்திருக்கிறீங்க, ஆமென். கூடாரத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் சந்தோஷமாய் வாழுகிறதற்கு எல்லா வசதிகளையும் நீங்க செஞ்சு கொடுத்திருக்கிறீங்க. ஆனா எங்களுக்கு இது மட்டும் இல்லப்பா, புத்திர சுவிகாரம் மாத்திரம் இல்லை. ஆமென். 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லைன்னு ஒரு ராத்திரி ஒரு 9-9:30 மணிக்கு நான் நினைக்கிறேன், அவன் அவனுடைய படுக்கையில் அவனுடைய கூடாரத்தில் முழங்கால் படியிட்டு 2 கரங்களை உயர்த்தி, இந்த காரியங்களெல்லாம் கொடுத்துருக்கிறீங்க, ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் எனக்கு நீங்க தரல, எனக்கு புத்திர சந்தானத்தை நீங்க தரலன்னு சொல்லிட்டு அவன் அழுது புலம்பிட்டு இருந்திருப்பான். நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 மணி நேரம் ஆபிரகாம் அழுதுருப்பான். ஹல்லேலூயா. 2-3 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறீங்கப்பா, ஆனா புத்திரனை மாத்திரம் நீங்க எனக்கு என்ன பண்ணல, தரல. ஒரு குழந்தைய மாத்திரம் எனக்கு நீங்க தரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என்னுடைய திருமணமான நாட்களில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ராத்திரி ஒரு 12 மணிக்கு மேல, ஆமென், என்னுடைய ஜெபத்திற்கான ஒரு நேரம் அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சமூகத்துல போகும் பொழுது நான் கேட்டேன் கர்த்தரிடத்தில், ஆண்டவரே, எங்களுக்கு திருமணமாகி 9 மாதம் ஆயிற்று, இன்னும் எங்களுக்கு புத்திர சந்தானத்தை நீங்கள் அருளப்பா, நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு அற்புதமான ஒரு அதிசயமான ஒரு காரியத்தை செய்யுங்க, கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி ஒரு நாள் எனக்கு ஞாபகம் உண்டு. முழங்கால் போட்டு 2 கரங்களை உயர்த்தி வானத்திற்கு நேராக நான் ஜெபித்து கொண்டு இருந்தேன். ஜெபித்து கொண்டு முடித்ததற்கு பிற்பாடு வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இருதயத்தில் இந்த வேதத்தின் மூலியமாய் பேசினார். வருகிற வருஷத்திலே சாராள் பெறப்போகிற ஈசாக்கோட என்னுடைய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படி சொன்ன உடனேயே நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, ஒரு அரை மணி நேரம் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாம என்னுடைய கண்கள்ல கண்ணீர் தார தாரையா ஊத்தி கொண்டிருக்கு. ஆமீன். என்னுடைய கரங்கள் தளர்ந்து போகிறது. ஆமீன். அந்நிய பாஷைகளை பேசுகிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறார். ஆமீன். என்னை ஆமீன் மீறி பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆட்கொண்டு நடத்துகிறதை என்னால் உணர முடிந்தது. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நம்முடைய ஆண்டவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவர் சொன்ன அந்த நாள்ல ஆமீன் எங்களுக்கு தெரியல, ஆனா நம்முடைய சிஸ்டர் அவங்க 2 மாசம் கர்ப்பிணியா இருந்திருக்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். அவர் சொல்லி 11 மாசத்துக்குள்ள, அந்த வருஷம் முடியறதுக்குள்ள கேபியை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல ஆபிரகாம் அவருடைய மனைவியை பார்த்திருப்பார். இந்த மனைவி, இவளுக்கும் வயசாயிருச்சு, 73 வயசாயிடுச்சு அவளுக்கு, இவருக்கு 83 வயசு. அந்த நேரத்துல முழங்கால் படிட்டு எனக்கு நீங்க எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறீங்க அப்படின்னு அவன் ஆண்டவரிடத்துல கேட்டா, எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் நீங்க தரலப்பா, குழந்தைய மட்டும் தரலன்னு கூடாரத்திற்குள்ள இருந்து ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கூடார வாசலில் இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் கேட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் கேட்டு இப்படியாய் சொன்னார். 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர் அவனை வெளியே அழைத்து, அவர் அவனை கூடாரத்திற்குள்ளே இருந்து வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார். ஹல்லேலூயா.
வானத்தை அண்ணார்ந்து பார். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுக்கிட்டு நான் சொல்லுவேம்மா, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு உங்களுடைய வாசல் படியிலிருந்து கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், நான் ரொம்ப நாளா ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேனே, என்னுடைய பிரேயருக்கு பதில் வரலையே, எத்தனை நாள் இன்னும் நான் இந்த கடன் பிரச்சனையோடு கூட வாழ முடியும், எத்தனை நாள் இன்னும் இந்த போராட்டத்தோடு கூட என்னுடைய வாழ்க்கையை நான் நகர்த்த முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சு கொண்டு இருக்கிறீங்கன்னா, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையான்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த பலிப்பீடத்திலிருந்து நான் சொல்றேன், ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். கரம் தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கூடாரத்துல கண்ணீரோடு கூட முழங்கால் படியிட்டு 2 கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்திருந்த அந்த ஆபிரகாமை கூடார வாசலில் இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் அழைக்கிறார். நீ வெளியில வா ஆபிரகாம் சொல்லிட்டு அழைச்ச உடனே முதல்ல ஆண்டவர் தோள் மேல கை போட்டிருக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுது, ஆபிரகாம் கர்த்தருக்கு சிநேகிதன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எப்படிமா பேசுவோம்? தள்ளி இருந்தா பேசுவோம், நல்ல தோளுக்கு மேல கைகளை போட்டு நம்ம பேசுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிநேகிதன் என்று சொல்லப்படுகிற கர்த்தர் அந்த இடத்துல ஆபிரகாமுடைய தோள் மேல கையை போட்டு அந்த கூடார வாசல்ல இருந்து அவன் அப்படியே வெளியில கொண்டு வந்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி வெளியில கொண்டு வந்த உடனே, ஆபிரகாம் நீ எனக்காக உன் தேசத்தை விட்டுட்டு வந்தப்பா. ஆபிரகாம், நான் சொன்ன வார்த்தைக்காக உன் தகப்பன் வீட்டை நீ விட்டுட்டு வந்த, நான் சொன்ன அந்த வார்த்தைக்காக உன்னுடைய இனத்தை நீ விட்டுட்டு வந்த, எனக்காக நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த. இப்பொழுது நீ என்கிட்ட ஒண்ணு கேட்கிற, பிள்ளைய கேட்கிற. ஹல்லேலூயா. ஒரு புத்திர சந்தானத்தை கொடுங்கப்பான்னு நீ என்கிட்ட கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு தோள் மேல கையை போட்டுட்டே பரிசுத்த ஆவியானவர் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அவனை அப்படியே வெளியில கொண்டு வந்திருப்பார். கொண்டு வந்துட்டு ராத்திரி 1 மணி ஆயிருக்கும். அந்த நிலைமை 3 மணி நேரம் ஜெபம் பண்ணி இருப்பார். 1 மணிக்கு நான் நினைக்கிறேன் வானத்தை நோக்கி பார்க்க சொல்றார். வானத்தை பார்த்துட்டு இந்த நட்சத்திரத்தெல்லாம் நீ கவுண்ட் பண்ணி பார்க்கலாம், எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஆபிரகாமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணிருப்பார்? 1 2 3 4 எண்ணிட்டு இருப்பார். ஒரு 70 80 வந்த உடனே மறுபடியும் இந்த நட்சத்திரத்தை நான் என்னலையான்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்துல மறுபடியும் 1 2 3 முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நிறைய தடவை அவன் பண்ணிட்டு அவன் சொல்லியிருப்பான், ஆண்டவரே என்னால என்ன முடியலப்பா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னால என்ன முடியல அப்படின்னா உடனே ஆண்டவர் என்ன பண்ணிருப்பார்? தோள் மேல கையை போட்டுட்டு அவன் முகத்தை பார்த்து சிரிச்சிருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுவேன், உங்களால முடியலன்னு நீங்க வேலை ஸ்தானத்துல உங்க முதலாளி கிட்ட சொன்னீங்கன்னா அவர் உங்களை பார்த்து முறைப்பாருங்க. ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே என்னால முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 கரங்களை உயர்த்திட்டீங்கன்னா உங்களை பார்த்து கர்த்தர் சிரிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மனிதர்கள் நம்ம முடியலன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா நம்முடைய முதலாளிகள், நம்முடைய மேனேஜர் என்ன பண்ணுவாங்க? ஏன் முடியலன்னு சொல்லிட்டு தன்னுடைய கோபமான வார்த்தைகளை நமக்கு மேல கொப்பளிப்பாங்க. ஆனா இந்த பலிப்பீடத்துல இருந்து சொல்றேம்மா, ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே என்னால முடியலப்பான்னு நீங்க 2 கரங்களை உயர்த்துறீங்கன்னா ஆண்டவர் தூதனை அனுப்புவார், அப்பத்தை கொடுப்பார், தண்ணீரை கொடுப்பார். சொல்லுவார், எலியாவே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரையா, என் பலத்தை நான் உனக்கு தருகிறேன். அல்லேலூயா. அவன் 40 நாள் புசிக்காம குடிக்காம அவன் நடந்தானா. யாருடைய பலங்க? அப்பா பலம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷனுடைய பலத்தினால 40 நாள் நடக்க முடியாதம்மா. ஆண்டவர் கொடுக்கிற பலத்தினாலே புசியாமல் குடிக்காமல் 40 நாள் நடந்தார் என்று சொன்னால் அந்த தெய்வம் இன்றைக்கும் உயிரோடு கூட வாழுகிறார். அல்லேலூயா. வானத்தை பார்த்து அவன் சொல்லுவான், ஆண்டவர் என்னால முடியல, இத்தனை நட்சத்திரம் வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு காரியம் பண்ணியிருப்பார். அவன் தோள் மேல கையை போட்டவாறே அவனை பார்த்து சிரிச்சிருப்பார். ராமன் சொல்லுங்க. சிரிச்சிட்டு ஆண்டவர் மறுபடியுமா கடற்கரைக்கான கூட்டிட்டு போயிருப்பார். எங்க கூட்டிட்டு போயிருப்பார்? கடற்கரைக்கு கூட்டிட்டு போயிட்டு ஆண்டவர் குனிந்து ஒரு பிடி மண்ணை அள்ளி ஆபிரகாமுடைய கைகளில் கொடுத்திருப்பார். ஆபிரகாம், இந்த பீச்சில் இருக்கிற ஒட்டுமொத்த மண்ணை நீ எண்ண முடியாது, எனக்கு தெரியும். உன் கையில கொடுக்கிற பத்தியா ஒரு பிடி மண்ணு, இதை நீ என்னையா பார்க்கலான்னு ஆபிரகாம் இடத்துல கொடுக்கும் பொழுது ஆபிரகாம் அதை பணியோடு வாங்கிட்டு ஆண்டவர் முகத்தை பார்த்திருப்பான். ஹல்லேலூயா. அப்படியே அந்த மண்ணு கொத்த கையில வாங்கிட்டு ஆண்டவருடைய முகத்தை பார்த்துட்டு, என்ன ஆண்டவர் ஏதோ ஒரு காரியம் பண்றாரு போல இருக்கே. ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே இது எப்படியா எண்ண முடியும்? அப்ப என்னன்னா நட்சத்திரத்தை காட்டுறீங்க, என்னங்கன்னு சொல்றீங்க. இப்ப என்னன்னா மணல் கொத்தை அள்ளி என் கைகளில் கொடுத்து என்னப்பான்னு சொல்றீங்க. இதெல்லாம் என்ன சாத்தியம் இல்லப்பா. என்ன என்னுடைய இருதயத்துல எனக்கு சமாதானம் இல்லை. நீங்களே ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், இந்த நட்சத்திரம் உன்னால எண்ண முடியல இல்ல, இந்த ஒரு கொத்து மண் பிடிய உன்னால எண்ண முடியல, அதே போல உன்னுடைய சந்ததி இந்த பூமியில எண்ண முடியாத அளவிற்கு பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா.
அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். 5வது வசனத்தை வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். அவர் அவனை வெளியே அழைத்து அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் நட்சத்திரத்தை என்ன உன்னால கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி அல்லேலூயா, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்று யுவனமாய் இருக்கும் என்றார். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் சந்ததி யுவனமாய் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, யுவனமாய் உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆபிரகாமுக்கு செய்தவர் உங்களுக்கும் எனக்கும் செய்வார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். அவருடைய பிரியமே என்ன தெரியுமாமா? கர்த்தருடைய பிள்ளைகள், இஸ்ரவேலில் மாலடுகள் இருப்பதில்லை. இஸ்ரவேலில் மாலடுகள் இருப்பதில்லை. இஸ்ரவேல் என்கிறதான அந்த கோத்திரம் 400 வருஷம்தாமா அடிமையா இருந்தாங்க. 71 பேரு 6 லட்சமா ஒன்லி 400 வருஷத்துக்குள்ள பெருகுனாங்கன்னா, ஆண்டவர் அப்பேற்பட்ட கிருபையுள்ள கர்த்தர் இந்த நாளிலும் அவர் ஜீவிக்கிறார். நம்முடைய குடும்பத்தை கடற்கரை மணலத்தனையாய் பெருக பண்ணுவார். அல்லேலூயா, அவர் ஒரு பெருக்கத்தின் தேவன். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். ஆபிரகாம் அந்த கூடாரத்துல கண்ணீரோடு கூட இருக்கும் பொழுது முதல்ல கூப்பிட்டார், நீ வெளியில வா ஆபிரகாம், நான் வெளியில உனக்காக நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் காண்பித்துட்டு ஆண்டவர் சொன்னார், இப்படியே நான் உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் அப்படி சொன்ன அந்த நேரத்துல ஆபிரகாம் சாராளுடைய நிலைமை குறித்து நான் உங்களுக்கு சொல்லட்டும். சாராள் அவள் 73 வயதான ஒரு கிழவியாய் இருந்தாள். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். அவ வயசாய் கிழவியா இருக்கிற, அது மாத்திரம் அல்ல, வசனம் சொல்லுதுங்க, அவளுடைய கர்ப்பம் செத்து போயிற்று, பிள்ளை பேர் அவளுக்கு நின்று போயிற்று, ஸ்திரீகளுக்குள்ளே வருகிறதான வழிபாடு அவளுக்கு நின்று போயிற்று, அவள் பிள்ளை பெறுகிறதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறுமே இல்லை அப்படின்னு வேத வசனம் நமக்கு சொல்லுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆபிரகாம் அந்த மகளை பார்க்கிறார், தன்னுடைய மனைவியை பார்க்கிறார். உனக்கு 73, எனக்கு எத்தனை? 83. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது எலியேசரை பிள்ளையா எடுத்துக்கொள்வோமா அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய காரியங்களை நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், எலியேசர் இல்லையா, நான் ஈசாக்க தருவேன். ஈசாக்கு நான் நகைப்பின் புத்திரன் அர்த்தம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீ துக்கத்தோடு கூட இருக்கிற, நான் உன்னை நகைக்க பண்ணுவேன். கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஒரே ஒரு ஆமென். அவர் நம்மை நகைக்க பண்ணுகிற கர்த்தராய் இருக்கிறார். இந்த உலகமோ என்ன பண்ணுவாங்க? சந்தோஷப்படுவாங்க. நீங்க அழுது புலம்புவீங்க. ஆனாலும் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் அப்படி சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு 73, இந்த ஐயாவுக்கு 83. ஆமீன். அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த அம்மாவுக்கு என்ன ஆயிட்டு, குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் இந்த வசனத்துல 6வது வசனத்துல போடப்பட்டிருக்கு, ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னதை விசுவாசித்தா, அதை கர்த்தர் அவனுக்கு நீதியா எண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் விசுவாசித்தார். நடக்க வாய்ப்பில்லைங்க, நடக்க சாத்திய கூறுகளே இல்லை. ஆனாலும் ஆபிரகாம் அந்த வார்த்தையை விசுவாசித்தார். அந்த வார்த்தையை விசுவாசித்ததை ஆண்டவர் பார்க்கிறார். நடக்க வாய்ப்பே இல்லை, நீ என்ன பண்ணிட்ட, என்ன நம்பிட்டல்ல, நான் இனிமே காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் நடக்க சாத்தியமா இருக்கிற வேளையில நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிறோம். நம்ம கையில ஒரு கணிசமான தொகையை வைத்துட்டு நம்ம வீடு கட்டுறதுக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். அதுக்கு நீங்க ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டாங்க, நான் சொல்றேன், உங்க வீட்டை கட்டுற மேஸ்திரி நீங்க விசுவாசிச்சா போதும். அல்லேலூயா. ஏன்னா உங்க கையில் அதற்கான தொகை உண்டு, உங்களுடைய கையில் அதற்கான பொருளாதார வசதிகள் உண்டு. அப்படிப்பட்ட விசுவாசத்தை பரலோகம் உங்களிடத்துல எதிர்பார்க்கல. ஒத்த ரூபா கூட என் கையில இல்லை, ஆனா எனக்கு என் ஆண்டவர் வீடு கட்டி தருவேன்னு சொல்லிட்டாரு. என் ஆண்டவர் சொன்னதை கட்டாயமா நிறைவேற்றுவார். அவர் வார்த்தையினால சொன்னதை கரங்களினால்
பலத்தினாலே தருகிற கர்த்தர் எனக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி ஆணித்தனமான ஒரு விசுவாசம் நமக்குள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசத்தை கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களிடத்திலே தேடுகிறார். அல்லேலூயா. ஆமென். எந்த ஒரு மனிதன் அப்படிப்பட்ட நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகளே இல்லாத அந்த காரியத்துல ஆண்டவர் சொல்லிட்டாரியா, அந்த வார்த்தை என்னால நடக்காது, என்னுடைய சுய பலத்தினாலே நடக்காது, என்னுடைய பராக்கிரமத்தினாலே நடக்காது, ஆனா சொன்னது ஐயா, சொன்னது என்னுடைய கர்த்தர், சொன்னது என்னுடைய தெய்வம், அவர் சொல்லிட்டாரு. எப்படி ஆகிலும் இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக அழைக்கிற கர்த்தர் அவைகளை உண்டாக்கி அவைகளை கொண்டு வந்து சேர்த்து விடுவார் என்று நீங்க இல்லாத காரியத்தை விசுவாசித்தீங்கன்னா அந்த நீதி உள்ளவர்களைத்தான் என் ஆண்டவர் திருப்தி அடைய பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும்போது ஆண்டவரை நம்புறதுக்கு நம்ம இத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களா வாழணும்னு அவசியம் கிடையாது. எல்லாம் சாதகமா இருக்கும் பொழுது ஆண்டவரை விசுவாசிக்கிறதுக்கு மணிக்கணக்கா பிரசங்கத்தை கேட்டுதான் மனம் மாறணும்னு அவசியம் கிடையாது. அல்லேலூயா. நமக்கு அன்பான பிரஜாதி மார்க்கத்தார் அவங்க கைகள்ல எல்லா தொகையும் இருந்தாலும் அவர்கள் நம்புவாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவர்களுக்கான வழிகள் உண்டு அப்படின்னு நம்புவாங்க. அவர்களை போல நம்ம இல்லாம என்கிட்ட ஒண்ணும் இல்லையா, என்கிட்ட ஒன்று மட்டும் இருக்கு, என் தேவனுடைய வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நீங்க பிடிச்சு கொண்டீங்கன்னா அவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்ம ரெண்டு காரியத்தை பிடிச்சுக்கிறோங்க, அதனால தான் நம்முடைய விசுவாசம் நலிவடைந்து போகுது. நம்பர் 1, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுகிறோம். இது 100% உண்மை. ரெண்டாவது, நீங்களும் நானும் பிடிச்சிட்டு தொங்குறது என்ன தெரியுமா? நம்மளுடைய டைம்லைன், நம்மளுடைய நேரம். நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே இந்த நாளைக்குள்ள எனக்கு அற்புதம் செய்யுங்க, நான் உங்களை என்ன பண்றேன், விசுவாசிக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள இந்த காரியத்துல ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, இந்த நாள் தான் டெட்லைன், இந்த நாள் வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், எந்த நபரிடத்திலையும் போய் கேட்க மாட்டேன், இந்த நாள் வரைக்கும் நான் என்ன பண்றேன், எந்த ஒரு காரியத்தையும் நான் மாம்சமாய் செய்ய மாட்டேன், நான் குறிப்பிட்ட நாள், அந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நல்லா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நல்லா வேதம் வாசிக்கிறேன், உம்முடைய சமூகத்துல காத்திருக்கிறேன், உம்முடைய சமூகத்துல அழுது புலம்புகிறேன், ஆனா அந்த நாளிலே எனக்கு அற்புதம் செஞ்சிருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்ம ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கிட்டோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ரெண்டாவது கையில எதை பிடிச்சுக்கிட்டோம், நம்ம டைம் லைன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுவேன்மா, உங்க டைம் லைன் இல்ல, அவருடைய நேரத்தை நம்ம சார்ந்து இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பரலோகத்துல ஒரு கடிகாரம் உண்டுங்க, அந்த கடிகாரத்தை நீங்க பிடிச்சுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஒரு பாடத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படுகிறேன். நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்துல ஆமென், இந்த ஆலயத்திற்கென்று இந்த இடத்தை கொடுத்ததான அன்பான அந்த குடும்பத்தினிடத்துல ஆமென் கொடுக்க வேண்டிய தொகையில 90% நம்ம கொடுத்து முடிச்சாச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் 90% தொகையை கொடுத்து முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இன்னும் ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். ஜூன் மாசத்துல 1ஆம் தேதியில அவங்க சொல்றாங்க, எனக்கு ஜூலை மாசம் கடைசிக்குள்ள என்ன பண்ணிருங்க, 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உடனே 2 மாசம் டைம் இருக்கு. நம்ம அடிக்கடி ஜெபத்துல சொல்ற ஒரு காரியம், ஆண்டவருக்கு ஒரு நாள் போதும், இன்னொன்னு சொல்லுவோம் ஆண்டவருக்கு ஒரு இரவு போதும், இன்னொன்னு சொல்லுவோம் ஆண்டவருக்கு ஒரு செகண்ட் போதும். இதெல்லாம் உண்மைதான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவருடைய நேரத்திற்காக நம்ம காத்திருக்கணும். அல்லேலூயா. ஆமென். அந்த இடத்துல 5 லட்சம் ரூபாய் தேவை, 60 நாள் கையில இருக்கு. முதல் நாள்ல இருந்து ஜெபிக்கிறேன். நான் நினைத்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே நீங்க என்ன பண்ணணும், எனக்கு அற்புதத்தை செஞ்சு ஆகணும். அல்லேலூயா. நீங்க வாக்கு கொடுத்தீங்க, உங்களுடைய வார்த்தையை நான் பிடிச்சுக்கிட்டேன். உங்களுடைய வார்த்தையை நான் பிடிச்சுக்கிட்டதுனால ஆண்டவர் சொன்னார், ஆமென், நீ என்னுடைய வழியிலே நடந்தேன்னா, நீ என்னுடைய வசனத்தை கை கொண்டேன்னா, இந்த ஆலயத்திலே ஆமென் நான் உன்னை நாட்டுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை எனக்கு நீங்க கொடுத்தீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உங்க வசனத்தை கைப்பிடிக்கிறேன், உங்க வசனத்தின்படி நான் நடக்க பிரயாசப்படுறேன். எனக்கு என்ன பண்ணுங்க, ஜூலை மாசம் 31ஆம் தேதிக்குள்ள 5 லட்சத்தை நீங்க கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு 60 நாள் ஆண்டவர் சமூகத்துல நான் ஜெபிக்கிறேன். நம்ம பாஸ்டம் அழுது புலம்பி உருண்டு புரண்டு ஜெபிக்கிறாங்க. நாங்க 2 காரியத்தை பிடிச்சோம். நம்பர் 1 ஆண்டவருடைய வாக்கு தத்துவம். ஒரு ஆமென். ரெண்டாவது காரியம் எங்களுடைய டைம் லைன். ஒரு ஆமென். ஆமா, டைம் லைன் அதெல்லாம் பிடிச்ச உடனே 30ஆம் தேதி வந்தது. எந்த மாசம்,
ஜூலை மாதம் 30ஆம் தேதி வந்த உடனே எனக்கும் உள்ளுக்குள்ளே இருப்பு கொள்ள முடியல, நம்ம பாஸ்டமாவுக்கும் உள்ளுக்குள்ளே இருப்பு கொள்ள முடியல. நாங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம ப்ரேயர் செல்லாம் போகும்போது இதுக்காக ஜெபிங்கன்னு கேட்டு ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 31ஆம் தேதியும் முடிஞ்சது. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கேட்ட, ஆண்டவரே ஏன் ஆண்டவர் அற்புதம் நடக்கல? ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் 5 லட்சம் ரூபாய் எங்களுக்கு கிடைக்கல? நீங்க எவ்வளவோ காரியத்தை நீங்க அற்புதமா நடத்துனீங்கல்ல சபைக்கு. யாரோ வந்து கரெக்டான டைம்ல என்ன பண்ணாங்க, ஆஃபரிங் கொடுத்தாங்க. சபையில ஒழுங்கும் கரையுமா எல்லா காரியங்களும் செஞ்சாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா கொடுக்க வேண்டிய அந்த 5 லட்சம் ரூபாய் எங்களுக்கு எப்போ கிடைக்கும் ஆண்டவரே? நாங்க எந்த மனுஷங்கிட்ட என்ன பண்ணிட மாட்டோம்யா, கேட்க மாட்டோம். ஆண்டவர் ஊழியத்தினுடைய ஆரம்பத்திலே நமக்கு சொல்லி கொடுத்தது தாங்க. என்ன சொல்லி கொடுத்தார்? என் பாதத்தில் அமர்ந்திருந்து முழங்கால் படிட்டு 2 கரத்தை நீட்டிரு, நான் உனக்கு தருவேன். ஏற்ற நேரத்தில் மீனை கொண்டு வந்து சேர்ப்பேன். ஆண்டவர் அப்படி சொன்ன உடனே இந்த நாள் வரைக்கும் நீங்கள் சாட்சி. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபித்து பெற்று கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஃபேனா இருக்கட்டும், இந்த டியூப் லைட்டா இருக்கட்டும், இந்த ஸ்பீக்கரா இருக்கட்டும், பலிபீடத்துக்கு அமைக்கப்பட்ட இந்த டைல்ஸா இருக்கட்டும், அமைக்கப்பட போற ஒவ்வொரு காரியமா இருக்கட்டும், ஆண்டவர் இடத்துல கேட்டு நம்ம பெற்று கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துல ஏன் ஆண்டவரே எங்களுக்கு அந்த 5 லட்சம் ரூபாய் கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு செய்வேன், நான் என்னுடைய நேரத்திற்கு நீ காத்திரு. ஹல்லேலூயா. நான் உனக்கு செய்வேன், என்னுடைய நேரத்திற்கு காத்திரு. ஆனா நம்ம சொல்லுவோம், ஐயா 73 வயசாயிடுச்சுயா, ஐயா எனக்கு 83 வயசாயிருச்சு, ஐயா கர்ப்பம் செத்து போச்சு, இதுக்கு மேல வாய்ப்பு இல்லை. ஆண்டவர் சொல்லுவார், ஏன் நேரத்துக்கு காத்திரு. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவருடைய நேரத்துக்கு காத்திருங்க. ஹல்லேலூயா. ஐயா என் மனைவிக்கு இந்த ஸ்திரீகளுக்குள்ள இருக்கிற வழிபாடுகள் நின்று போயிட்டு, அவ பிள்ளை பெறுகிறதற்கு உலக பிரகாரமாய் சாத்தியம் இல்லை. ஏன் நேரத்துக்கு காத்து. ஹல்லேலூயா. எதுவுமே சான்ஸே இல்லைங்களையா. 75 வயசுல நம்பிட்டு வந்தேன், இப்போ 83 வயசாயிடுச்சு. கிட்டத்தட்ட 8-9 வருஷம் தரேன்னு சொல்றீங்க, தரல, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் என் மனைவிக்கு குழந்தை பிறக்காதுன்னு மருத்துவ வச்சு சொல்லிட்டா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன் நேரத்துக்கு காத்திரு. ஹல்லேலூயா. ஏன் நேரத்துக்கு காத்திரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவர் நம்மளுடைய விசுவாசத்தை நீதியாய் அவருடைய கண்கள் பார்க்கணும்னா முதல்ல நம்ம வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கணும். 2வது கர்த்தருடைய நேரத்தை பிடிச்சுக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுவேன், நீங்க கர்த்தருடைய நேரம் வரைக்கும் காத்திருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கான எதிர் நபர் இருக்கிறாங்கல்ல, அவர்களை கர்த்தர் காத்திருக்க அவர்களுக்கு ஆண்டவர் கிருபை தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால இன்றைக்கு என் டைம் தான் எனக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, குதிக்க கூடாது. அவர் நேரத்துக்கு காத்திருக்கணும். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், குறித்த காலத்திற்கென்று அது தாமதித்தாலும் அதற்கு நீ காத்திரு. அது கர்த்தருடைய நேரத்திற்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் கிடைச்சாதான் ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாத்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வாத்து வளர்க்கிற ஒரு நபர் இருக்கிறார். அவருடைய மந்தையில ஒரே ஒரு வாத்து மட்டும் நல்ல கொஞ்சம் ஒசரமா, அது கலரே ஒரு தங்க நிறத்துல இருக்கு. ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? ஆமென். நல்ல ஒசரமா நல்ல தங்க நிறத்துல ஒரு வாத்து அவருக்கு கிடைச்சிருச்சு. அந்த வாத்து குறிப்பிட்ட நாள்ல முட்டை போடுதுங்க. அந்த முட்டை எப்படிப்பட்ட முட்டையா இருக்கு? தங்க முட்டையா இருக்கு. உடனே அவர் யோசிக்கிறாரு, தங்க முட்டை வந்துருச்சு, இந்த முட்டையை வித்து என்னுடைய எல்லா கடன் பிரச்சனை, என் 3 தங்கச்சி குமர்களை கரையேற்றணும், எல்லாருக்கும் நல்ல நகை போட்டு கல்யாணம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, முதல் முட்டையை எடுக்கிறார், போய் விற்கிறாரு. சும்மா சொல்றேன், ஒரு 500 ரூபாய்க்கு விற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு தேவை ஒரு 5000 ரூபாய் தேவைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அவர் 5000 எத்தனை நாள் காத்திருக்கணும்? அத்தனை நாள் எதுக்குங்க காத்திருக்கணும்? வாத்தை கவுத்து போடு, வைத்த கிளி, முட்டையை எடுத்துரு. ஹல்லேலூயா. அப்படின்னா என்னாச்சு? அவன் நேரத்துக்கு காத்திருந்தா முட்டை கிடைக்காது. அந்த வாத்தோடைய நேரத்துக்கு காத்திருக்கணும். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நம்மளுடைய நேரத்துக்கு காத்திருந்தா ஆசீர்வாதம் காயா இருக்கும். ஆனா ஆண்டவருடைய நேரத்துக்கு காத்திருந்தீங்கன்னா ஆண்டவர் நிறைவான பலனை உங்களுடைய கரங்களிலே தருவார். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, நிறைவான பலனை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. முதலாவது வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம், சாராய் அவங்க ஆண்டவருடைய நேரத்துக்காக காத்திருக்கணும்னு ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஆனா திடீர்னு அவங்க மைண்ட்ல ஒரு சேஞ்ச் ஓவர் நடக்குது. அந்த சேஞ்ச் ஓவர் ஆகார் அக்கா பக்கம் திரும்புது. யார் பக்கம்? ஆமா, ஆகார் பக்கத்துல திரும்புது. ஆகார் பக்கத்துல திரும்பின உடனே இஸ்மவேல் பிறக்கிறார்.
அந்த இஸ்மவேல் பிறந்த உடனே ஆண்டவர் சொல்றார், இவன் துஷ்ட மனிதனாக இருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் ஆண்டவருடைய நேரத்திற்கு காத்தில்லாமல் அவர்கள் தன்னுடைய நேரத்தை அவர்கள் கரங்களிலே எடுத்துக்கொண்டபடியினாலே அவர்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குதுங்க. அந்த நன்மை அவர்களுக்கு வருத்தத்தை கொண்டு வருகிறது. இன்னைக்கு நான் சொல்லுவேன், வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கிட்டீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்க ஆண்டவருடைய நேரத்தை பிடிக்காம உங்க நேரத்தை பிடிச்சீங்கன்னா நீங்க கிடைக்கிறது கிடைக்குங்க, நீங்க கேட்கறது கிடைக்கும். ஆனா அதுல முழுமையான நன்மைகள் இருக்காது. ஹல்லேலூயா. அப்ப முழுமையான நன்மைகள் இருக்கணும்னா நம்ம காத்து இருக்கணும். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, வெயிட் அண்ட் see. ஹல்லேலூயா. காத்திருந்து பலன் அடைவாய். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்போ ஆண்டவருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு கர்த்தர் புது பலனை தருவார். சாராய், ஆபிரகாம் ஆண்டவருக்கு காத்திருந்தாங்க. அதை ஆண்டவர் நீதியா எண்ணினார். கர்ப்பம் செத்து போயிட்டு அவளுக்கு பலன் இல்லைங்க, ஆனா காத்திருந்ததுனால புது பலனை கர்த்தர் தந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. புது பலனை கர்த்தர் தந்து அவர்களுக்கு ஈசாக்கை கொடுத்தார். எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 21 முதல் 3 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில், வயசான அந்த நேரத்துல சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே, சொல்றது கேளுங்க, தேவன் குறித்திருந்த நேரத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. பார்க்கலாம், இந்த இடத்துல ஆபிரகாம் குறித்திருந்த நேரத்திலே சொல்லல. ஆண்டவர் சொன்னார், நான் சொன்ன வார்த்தையின்படி தேவன் தாம் குறித்திருந்த நேரத்திலே சாராள் ஈசாக்கை பெறும்படி கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் ஒரு நேரம் குறிக்கப்பட்டுருச்சு. அல்லேலூயா. அந்த நேரம் வரைக்கும் நீங்க காத்து பொறுமையா இருக்கிறத ஆண்டவர் நீதியா எண்ணுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமா என்ன பண்ணுவார்? தருவார். இந்த உலகத்தில் இருக்கிற பெற்றோர்களே நம்முடைய பிள்ளைகளை நம்ம ஏமாற்றுகிறது இல்லைங்க. இந்த பிள்ளைங்க ஏதாவது ஒன்று கேட்கறதுன்னா அதை எப்படியாவது கொடுக்கறதுக்கு நம்ம பிரயாசப்படுறோம். கடன் வாங்கியாவது என்ன பண்ணிடுறோம்? பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை நம்ம கொடுத்து பிரயாசப்படுகிறோம். தேவாதி தேவன், அவர் வானத்தையும் பூமியும் வார்த்தையினாலே படைத்த கர்த்தர், அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒருமனப்பட்டு கேட்டுட்டோம்னா அது இல்லைன்னாலும் ஆண்டவர் உருவாக்கி தருவார். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் நம்முடைய சபையில நம்முடைய சிஸ்டர் மூலியமான ஒரு பிரசங்கத்துல ஆண்டவர் அற்புதமாய் பேசினார். அது என்னன்னா, இந்த உலகத்துல யாராவது 2 பேர் இல்ல 3 பேர் நல்ல 2 பேர் இப்படி கையை கொத்துட்டு ஒருமனப்பட்டுட்டு ஒரு காரியத்தை கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை கேட்கிறாங்க, அந்த காரியம் இந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்னாலும் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வரும், என் பிள்ளைங்க கீழே ஒருமனப்பட்டுட்டாங்க, அந்த பொருள் இல்லை, இப்பவே அந்த பொருளை நீங்க படைச்சி அதை கிரியேட் பண்ணி என் பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பரலோகம் பதில் கொடுக்க தீவிரமாய் கிரியை செய்யும். அல்லேலூயா. அப்போ ஒரு மனம் எங்க இருக்கோ அந்த இடத்துல பரிசுத்த ஆவியினுடைய கிரியை இருக்கும். அதனால தான் நம்ம சொல்றோம், குடும்பத்துல ஒரு மனமாய் இருங்க. குடும்பத்துல ஒரு மனமாய் குடும்ப ஜெபத்தை நீங்க நடத்த ஆரம்பிங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ குடும்பத்துல குடும்ப ஜெபம் என்கிறதான ஒரு காரியம் அது இல்லாமலேயே போயிட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களால இயன்ற மட்டும் அந்த குடும்ப ஜெபத்தை நீங்க ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு நேரம் கிடைச்சாலும் சரிங்க, நேரம் கிடைக்கலனாலும் சரி, ஒருமனப்பட்டுருங்க. அல்லேலூயா. குடும்பமா கையை பிடிச்சிருங்க. கையை பிடிச்சு ஆண்டவர்கிட்ட ஒன்னா கேளுங்க, ஏசப்பா எங்களுக்கு கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா, ஏசப்பா எங்க கடன் பிரச்சனை இருந்து விடுதலை கொடுங்கப்பா, ஏசப்பா எங்களுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருமனப்பட்டுட்டீங்கன்னா பரலோகம் கேட்கும். என் பிள்ளைங்க ஒருமனப்பட்டுட்டாங்க. உடனே தூதன் சொல்லுவான், ஐயா அங்க ஒருமனப்பட்டு கேட்கிறாங்க, அந்த பொருள் உலகத்துல இன்னும் உண்டாக்கவே படலை. உடனே ஆண்டவர் சொல்லுவார், உண்டாக்கப்படலையா, உனக்கு என்ன வேலை, இங்க முதல்ல போய் அந்த பொருளை கிரியேட் பண்ணுன்னு சொல்லி தூதனை துரத்தி விடுவார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க அதை உண்டாக்கி உற்பவித்து நம்முடைய கரங்களிலே கொடுத்து நம்மை மகிழ பண்ணுகிற கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா.
ஒரு மனம் என்கிறதான ஒரு காரியம் அது ரொம்ப ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஆமீன். இல்லாதவைகளையும் கர்த்தர் இருக்கிறவைகளாக அழைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஒருமனப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை கண்மூடித்தனமாய் நம்பணும். நான் சிம்பிளா சொல்லுவேன், உங்க டைமுக்கு ஆண்டவர் நம்பாதீங்க, அவருடைய நேரம் வரைக்கும் நீங்க காத்திருங்க. அந்த நேரம் உங்க டைமை காட்டிலும் ரொம்ப விசேஷமான ஸ்பெஷலான ஒண்ணா இருக்கும். அந்த வாத்து கடைக்காரர் பார்த்தீங்களா, அவருடைய நேரத்துக்கு இன்னைக்கே வேணும்னு நினைச்சார், ஒன்றும் கிடைக்கல. அதனால நீங்க உங்களுடைய நேரத்துக்காக காத்திருக்காதீங்க, ஆண்டவருடைய நேரத்துக்காக காத்திருங்க. நான் சொல்லுவேன், ஆண்டவர் உங்களுக்கு தருகிற நேரத்துல அதை நீங்க பெற்றுக்கிட்டீங்கன்னா அதை காட்டிலும் ஒரு மகிமை வேற எந்த இடத்துலயும் இருக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் அவர் ஒரு காரியத்தை நம்மளுக்கு செய்யணும்னு நினைச்சாருன்னா அற்புதமா தான் செய்வார். அல்லேலூயா. கிதியோனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், முதல்ல மீதியானியர்களுக்கு முன்பாக நம்ம போய் போர் பண்ணலாம் சொல்லி கிதியோன் போறான். அத்தனை தொகையுள்ள மனிதர்கள் போகிறாங்க. உடனே அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க 3ல் 1 பகுதி யார் யாரெல்லாம் பயப்படுறீங்களோ வீட்டுக்கு போயிருங்க, தைரியமா இருக்கிறவங்க மாத்திரம் இருங்கன்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட 3ல் 2 பகுதி வீட்டுக்கு போயிட்டாங்க. போருக்கு போறவங்க ஒரு சில கூட்டத்தாரா தான் இருக்கிறாங்க, ஒரு சில ஆயிரங்கள். ஆண்டவர் பார்க்கிறார், ஒரு சில ஆயிரத்தை வச்சு என்னால முறியடிச்சிட முடியும், ஆனா நீங்க தான் அதை செஞ்சீங்கன்னு சொல்லக்கூடாது, என்னுடைய கிரியை அதில் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி வெறும் 300 பேரை வச்சு மீதியானியர்களை துரத்தி அடித்தார். ஒரு ஆமேன் சொல்ல கேட்கலாமா? நல்ல சத்தமா ஒரு ஆமேன். இங்கெல்லாம் இருக்கிறீங்களா? இந்த சத்தம் கேக்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசிச்சான், ஆபிரகாம் பதறல. அல்லேலூயா. எனக்கு வயசாயிடுச்சு, என் மனைவிக்கு வயசாயிடுச்சு, சொன்னது டாக்டர் கிடையாது, என்னுடைய கர்த்தர். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், அவர் நிச்சயமாய் செய்வார். இன்னைக்கு நம்ம யாரு எவருன்னு தெரியாம எத்தனையோ மணி நேரம் பஸ்ஸில் டிராவல் பண்றோம். பஸ்ஸோடைய டிரைவரை பத்தி தெரியுமா உங்களுக்கு? அவன் புதுசா பழசா, இதான் ஃபர்ஸ்ட் முதல்ல ஓட்டுறாரா, எதுவும் தெரியாது. நம்பி என்ன பண்றீங்க? உட்கார்றீங்க. இதுல என்ன அழகுனா, உட்கார்ந்த உடனே உங்களுக்கு சுகமா தூக்கம் வேற வருது, ஒரு பயம் இல்லாம. அந்த டிரைவர் அவர் எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரியல, ஒழுங்கா வண்டி ஓட்டுவாரா, பிரேக்குக்கு பதில் ஆக்சலரேட்டர் அமுக்கிட்டார்னா சோழி என்ன ஆயிட்டு, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோன்னு போக வேண்டியதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவரை நம்பி என்ன பண்ணிடுறோம், நல்லா உட்காந்து சீட் பெல்ட் கூட போடாம நல்லா தூங்குறோம். அல்லேலூயா. அதுல இந்த கண்டக்டர் இந்த இடத்துல இறங்கணும்னு விசில் அடிச்சு அந்த ஊர் பேரை சொல்லும் போது கூட காதுல கேட்கல, அடுத்த ஊர்ல இறங்கிட்டு கண்டக்டர் கிட்ட சண்டை போட்டுட்டு என்ன பண்ணிடுறோம்? புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அல்லேலூயா. ஏங்க அவரை நம்புறோம், ஃப்ளைட்ல போறோம். குறிப்பிட்ட ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அகமதாபாத்ல ஒரு ஃப்ளைட் இன்சிடென்ட் நடந்த நம்ம எல்லோருக்குமே தெரியும். எத்தனை பேர் நீங்க நினைக்கிறீங்க அந்த பேசஞ்சர் எல்லாம் போயிட்டு கேப்டன் உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருப்பாங்கன்னு? கேட்டிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் சந்தோஷமா ஏறி, ஐயா நான் முறையா ஃப்ளைட்ல போறேன், எனக்கு ஜன்னல் சீட்டு அப்படி இப்படின்னு சொல்லி சந்தோஷமா என்ன பண்றான், போறான். அவன் போற இடம் எந்த இடம் தெரியல, பரலோகமா இல்ல அந்த குறிப்பிட்ட இடமா தெரியல, ஆனா சந்தோஷமா போய் உட்காந்துட்டான். ஏன்? அந்த பைலட் மேல ஒரு நம்பிக்கை, எப்படியாவது என்ன பண்ணிடுவார், கொண்டு போய் சேர்த்துருவார். அந்த பைலட் உங்களுக்காக ஒன்றும் பண்ணல, அந்த பைலட்டே உங்களை சுகபத்திரமாய் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும்னு பிரயாசப்படுகிறார்கள். உலக பிரகாரமான டிரைவர், பஸ் டிரைவரா இருக்கட்டும், ட்ரெயின் டிரைவரா இருக்கட்டும், உங்ககிட்ட இருந்து அவங்க ஒன்னுத்தையும் பெற்றுக்கொள்ளல, அவங்க உங்களுக்காக ஒண்ணுமே செய்யலைங்க, உங்களுக்காக எந்த ஒரு காரியமா அவங்க செய்யல. அவங்க உங்களை சுகபத்திரமா கொண்டு போய் இறக்க வேண்டிய இடத்துல இறக்கி விடணும்னு பிரயாசப்படுறாங்க. ஆனா வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களுக்காக தன் ரத்தத்தை கொடுத்திருக்கிறார், தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். 3 ஆணிகளுக்கு மத்தியிலே கடாவப்பட்டவராய், வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே சிலுவையிலே அறையப்பட்டு 2 கரங்களை விரித்து இவ்வளவாய் உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிற கர்த்தரை நீங்க நம்புனீங்கன்னா அவர் பாதியில விட்டுட்டு போயிடுவாரா? இந்த பலிபீடத்துல நான் கேள்வி கேட்கிறேன், அவரை நீங்க நம்பினீங்கன்னா பாதியில விட்டுட்டு போயிடுவாரா? நீங்க உயிரோடு இருக்கணும்னு தன்னுடைய உயிரையே கொடுத்த கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். என் பிள்ளைங்க சுகமா வாழணும்னு தன்னுடைய உயிரையே கொடுத்த அவரை நம்ம ஆராதனை செய்கிறோம். நமக்காக அவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுட்டாரு, இந்த காரியத்துல கைவிட்டுட்டு போயிடுவாரா? பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை மறக்கிறதுக்கு அவர் அநீதியுள்ள தேவன் இல்லைங்க, அவர் நீதியுள்ள தேவன். ஒரு நாளும் நான் பிரசங்கிக்கிற இயேசு உங்களை மறக்க மாட்டார். ஒரு நாளும் நான் பிரசங்கிக்கிற இயேசு அவர் உங்களுக்கு அநீதி செய்ய மாட்டார். அவர் நீதியின் சொரூபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய நேரத்துக்கு நீங்க காத்திருங்கம்மா.
கர்த்தர் ஒரு நேரம் வச்சிருப்பார். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க கடந்த நாட்கள்ல ஒரு தம்பதி என்னை பார்க்க வந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற சபையை சார்ந்தவங்க. அவங்க கல்யாணமாகி 1 வருஷம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள எங்களுக்கு கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கணும், நாங்க ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கோம் பாஸ்டர், அதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொல்றாங்க. எங்க கையில கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் தான் இருக்கு, எங்க கிட்ட வேற தொகை இல்லை, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, நாங்க அடுத்த வாரம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம். யாரு நேரத்துக்கு காத்திருக்காங்க? அவங்க 2 காரியத்தை பிடிச்சாங்க. முதல்ல ஆண்டவருடைய வாக்கு தத்துவம், 2வது அவங்க நேரம். அல்லேலூயா. பலிபீடத்துல இருந்து சொல்றேங்க, ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை பிடிச்சிங்க, நல்லதுமா. உங்க நேரத்தை விட்டுருங்க, வாக்கு தத்தத்தை தந்தவருடைய நேரத்தை பிடிங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஒரு நேரம் உங்களுக்கு கொடுத்திருப்பார். 1 நிமிஷம் முந்தாதுங்க, 1 நிமிஷம் பிந்தாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும். அவர் சொன்னார்னா கட்டாயம் நடக்குங்க. அவர் சொல்லிட்டார்னா உலகமே உங்களுக்கு ஆப்போசிட்டா இருந்தாலும் கர்த்தர் செஞ்சிருவார். அல்லேலூயா. எத்தனையோ முறை என்னுடைய ஊழிய வாழ்க்கையில, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில நான் பார்த்திருப்பேன். ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த காரியத்தை நான் உனக்கு செய்வேன், இந்த காரியத்தில் அற்புதத்தை செய்வேன், ஆண்டவர் சொல்லுவார். ஆனா நடக்கிற காரியம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் உலகமே ஆப்போசிட்டா மாறும், உலகமே எதிர்க்க வந்து நிற்கும். நடுநடுங்குகிற ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் எனக்கு வருதே, அந்த காரியம் எனக்கு வந்தா என்ன வரலாம் என்ன அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு ஒரு போராட்டம். ஆனாலும் அந்த போராட்டத்தை நன்மையாய் மாற பண்ணுகிற கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அவர் எல்லா போராட்டத்தையும் நமக்கு அனுமதிக்கிறதுக்கான காரணம், நீங்க இந்த உலகத்துல இருக்கும்போது உங்களுக்கு உபத்திரவம் இருக்கு, ஆனாலும் நான் உங்க கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உங்க கூட இருக்கிறேன். அவர் அப்படிப்பட்ட ஒரு கண்மூடித்தனமான ஒரு விசுவாசத்தோட நம்ம விசுவாசிக்கணும். இன்னைக்கு சின்ன குழந்தைங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். ஒரு முறை எனக்கு ஞாபகம் உண்டு, கேபி ஒரு மேல ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருந்தா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு இடத்துல கீழே தான் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு அவளுக்கும் கிட்டத்தட்ட 5 அடி டிஃப்ரெண்ட்டுங்க. அந்த 5 அடி டிஃப்ரெண்ட் இருக்கும்போது நான் இங்க இருந்து கேபி வாமா அப்படின்னு சொல்றேன். உண்மையாவே அவன் மேலது கீழே குதிச்சுட்டா. அல்லேலூயா. உடனே என்னடா குதிச்சிட்டாள்னு சொல்லிட்டு நானே ஷாக்காகி அவளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிள்ளைக்கு ஒரு அடிபடாம பிடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு பிள்ளை உலக பிரகாரமான இந்த அப்பாவை கண்மூடித்தனமா நம்புதுன்னா, அதுக்கு எந்த அடிபடாம காக்க முடிஞ்சதுன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ என்னை நம்பினபடியினால் நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதாய் ஒரு அல்லேலூயா. என்னை 100க்கு 100 நீ சார்ந்திருக்கிறபடியினால் நீ வெட்கப்பட்டு போகிறதில்லை. அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய நீதி. அவருடைய நீதிக்கு நம்ம காத்திருக்கணும். ஆண்டவர் சொல்றார், ஏன் நீதி மேல பசி தாகம் உள்ளவர்கள். எப்போ ஆண்டவருடைய நேரம் வரும், எப்போ கர்த்தருடைய நேரம் வரும். மரியாள் ஆண்டவரை பார்த்து இப்படியாய் சொன்னார். ஒரு திருமண வீட்டில், காணா ஒரு கல்யாண வீட்டில், அந்த இடத்துல திராட்சை ரசம் குறைவு பெற்றதுன்னு சொன்ன உடனே முதல்ல கொண்டு வந்து மரியாள் இடத்துல சொன்னாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அன்னை மரியாள் இடத்துல சொன்ன உடனே அவர் சொல்றாரு, இந்த இடத்துல திராட்சை ரசம் குறைவா இருக்கு, நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாகலும் பண்ணுங்கன்னு யார்கிட்ட போய் கேட்கிறாங்க? ஆண்டவர் இடத்துல போய் கேட்கிறாங்க. மரியாள் ஆண்டவர் இடத்துல போய் கேட்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி கேட்ட உடனே அந்த மரியாள் என்ன நினைச்சிருப்பாங்க? எஸ் மதர், இப்பவே என்ன பண்ணிடுறேன். ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்? ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரல. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவருடைய வேலை இன்னும் வரலங்க, ஆனா சீக்கிரமே வந்துரும். அல்லேலூயா. என் வேலை இன்னும் வரல. அந்த வேலை வருகிற நேரம் வரைக்கும் நீங்க காத்திருக்க வேண்டும் என்று இந்த பலிபீடத்தில் இந்த மனுஷன் இல்லைங்க, ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் நேரம் வர வரைக்கும் காத்திருக்கணும். அவங்க காத்திருந்தாங்க. காத்திருக்கும் போது கல்யாண வீட்டுக்காரங்க 2 பேரண்ட்ஸ், அப்பா அம்மா, மாப்பிள்ளை பிள்ளையோட அப்பா அம்மா, ஐயோ காலி ஆகுது, மறுபடியும் மரியா கிட்ட போய் கேட்டிருப்பாங்க, அம்மா என்ன சொன்னீங்களா இல்லையா ஐயா கிட்ட? என்ன பண்ணியாச்சு? சொல்லிட்டேங்க, இன்னும் ஒரு அரை பேரல் தாங்க இருக்கு, இப்ப சொல்லுங்க, இன்னொரு போய் அவரை புஷ் பண்ணுங்க. புஷ் பண்ணா திட்டிடுறாருங்க, சும்மா இருங்க. அல்லேலூயா. எவ்வளவு தாங்க பிரஷர் பண்றது? உங்களுக்கு வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும். பக்கத்துல பிடிச்சு சொல்லிருங்க, சட்டுன்னு வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துருங்க. அல்லேலூயா.
ஆமா, அந்த பேரண்ட்ஸுக்கு இருப்பு கொள்ளல, அவமானமாயிருமோ. இந்த ஊர்லயே நாங்க பெரிய குடும்பம், கல்யாணத்துக்கு எல்லாம் 50-100 பேரை கூப்பிடுவோம்னு பார்த்தா ஊரையே கூட்டி உட்கார வச்சுட்டாங்க. இப்போ ஊரையே கூட்டி உட்கார வச்சு அவமானப்பட முடியாது இல்ல. சீக்கிரம் 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 அவங்க நேரத்துக்கு என்ன பண்ணாங்க, ஆண்டவரை ப்ரெஷர் பண்ணாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார், என் நேரம் இன்னும் வரல. ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தார், அந்த இடத்துல அந்த கலசத்தை பார்த்துட்டு, அந்த தொட்டியை பார்த்துட்டே இருக்கிறார். அவன் முக்காவாசி இருக்கு, இன்னும் டைம் இருக்கு, இன்னும் உங்க விசுவாசத்தை நான் சோதிக்க விரும்புறேன், இன்னும் கொஞ்சம் இருக்கா, இன்னும் அந்த இடத்துல ரசம் இருக்கு, நான் என் விசுவாசத்தை சோதிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோதிக்க கிட்டத்தட்ட கடைசி டம்ளருங்க வலிச்சு ஊத்தி கொண்டு போய் குடுக்க போறாரு. ஆண்டவர் கூப்பிடுறாரு ஊழியக்காரங்களை, எப்ப இங்க வாங்க ஐயா, அந்த இடத்துல தண்ணி இருக்கு, குடத்துல தண்ணி பிடிச்சிட்டு கொண்டு வந்து ஊத்துங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுவார், தண்ணியை பிடிச்சு கொண்டு வந்து ஊத்து. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அந்த ஒரே வார்த்தை தண்ணி ரசமா மாறுச்சு. எப்படி மாறுதுன்னே தெரியல. நான் சொல்றேம்மா, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சிறையிருப்புகள் மாறும். எப்படி மாறுதுன்னு உங்களுக்கு தெரியாம நீங்க இருப்பீங்க. ஆமென். கர்த்தர் தெக்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல நீங்கள் சொப்பனம் காண்கிறது போல இருப்பீர்கள். அல்லேலூயா. ஓவர் நைட்ல கர்த்தருடைய நேரம் வந்துரும். அல்லேலூயா. ஓவர் நைட்ல ஒரே நேரத்துல ஆண்டவர் அற்புதம் பண்ணிடுவார். யாருடைய டைம் இல்லைங்க. ஆமா, காஸ்ட்லி வாட்ச் கட்டிட்டு தான் கழட்டி போட்டுருங்க. அல்லேலூயா. அவருடைய நேரத்துக்கு காத்திருங்க. அப்பா அவருடைய நேரம் பர்ஃபெக்டான நேரம். அவர் என்னைக்கு தரணும்னு உங்களுக்கு தெரியும். அவருக்கு ஒரு பிள்ளைக்கு தெரியும், அதாவது அப்பாவுக்கு தெரியும் அந்த பிள்ளைக்கு எப்போ ஃபீஸ் கட்டணும், எப்போ அந்த பிள்ளைக்கு பசிக்கும், எப்போ அந்த பிள்ளைக்கு உட தேவை, எப்போ அந்த பிள்ளைக்கு ஆட தேவை, எல்லா தேவைகளையும் ஒரு தகப்பனுக்கு தெரியும். நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளைக்கு தேவை பெருகும் பொழுது நான் அற்புதத்தை செய்வேன். அது வரைக்கும் ஆண்டவர் காத்திருப்பார். எதுக்காக? அவர் சோதிப்பதற்காக. ஒரு ஆமீன் சொல்லுங்க. யோபு சொல்லுகிறார், அவர் சோதித்த பிற்பாடு பொன்னாக விளங்கவே. அவர் சோதிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வெண்கலம் தாங்க. அவர் சோதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருப்போம்? வெண்கலம் தான். ஆனா அவர் சோதித்ததற்கு பிற்பாடு வெண்கலத்தை எல்லாரும் தூக்கி கொண்டாடுற பொன்னாய் மாற்றுவார். அல்லேலூயா. உங்களுக்கு பிரச்சனை போராட்டம் வருங்க, வரும்போது வெண்கலத்தை எப்படி உதாசீனப்படுத்துவாங்களோ அதே போல நிறைய மனிதர்கள் நம்மளை உதாசீனப்படுத்தி இருப்பாங்க. பெற்றெடுத்த பிள்ளைகளா இருக்கட்டும், ஐ உற்றார் உறவினர் நண்பர்களா இருக்கட்டும், நம்ம தாழ்ந்திருக்கிற நேரத்தில் நம்மளை உதாசீனப்படுத்திடுவாங்க. ஆனா தேவன் அந்த தாழ்ந்திருக்கிற நேரத்தை உங்களுக்கும் எனக்கு எப்பேற்பட்ட ஒரு நேரமா தெரியுமா தந்திருக்கிறார்? இட்ஸ் a சோதனை டைம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அது சோதனை நேரம். அந்த சோதனை நேரத்தில் நீங்க தாழ்ந்து இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், நீ தாழ்ந்து இருக்கிறத பார்த்து எத்தனை பேர் உன்னை அவமானப்படுத்தினாங்க. உன் சோதனை காலம் முடிஞ்சது, இப்போ நான் உன்னை பிளஸ் பண்ண போறேன். நீ எந்திரிச்சு நெல்லு. நீ வெண்கலம் இல்ல, ஷோட் கேஸ்ல வைக்கப்படுகிற தங்க ஜாடி. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமா, வெண்கலம் எல்லாம் காயலாங்கடையில கிடைக்கும், ஆனா தங்கம் ஜுவல்லரி ஷாப்ல தான் கிடைக்கும். காயலாங்கடையில வெண்கலத்துக்கு ஏசி போட்டிருக்க மாட்டான், ஆனா அந்த தங்கத்துக்கு ஏசி போட்டிருப்பான். அந்த தங்கத்துக்கு பேரம் பேசுவாங்க. இந்த தங்கம் அந்த ரேட், இந்த ரேட். அப்பெல்லாம் இப்போ யோசிச்சு பாருங்க, நம்மளை குறிச்சு ஒருத்தங்க பேரம் பேசுறாங்கன்னா, அவங்க அப்படிப்பட்டவங்க, அவங்க அப்படிப்பட்டவங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் ஒரு காலத்துல இப்படி இருந்தேன், ஆனா என்னை குறிச்சு இப்படி எல்லாம் பேசுறாங்களே, எவ்வளோ சந்தோஷம் இல்ல? அவர்களுடைய சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்றது போல இருக்கும். என்னடா தூங்கிட்டே இருந்தோம், ஓவர் நைட்ல அற்புதம் நடந்துருச்சு. எப்படி இது நடந்துச்சு? எப்படி இந்த 5 லட்சம் ரூபாய் கடன் மாறுச்சு? அல்லேலூயா. எப்படி என் வயித்துல குழந்தை பிறந்துச்சு? எப்படி என் வாழ்க்கையில அற்புதம் நடந்துச்சு? ஓவர் நைட்ல சொப்பனம் பார்க்கறது போல ஆண்டவர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிறது என்ன? ஏன் நேரத்துக்கு நீ காத்துரு. நான் உன்னை உயர்த்த முடிக்க என்னுடைய பலத்த கரங்களுக்குள்ள நீ அடங்கி காத்துரு. அந்த நீதியின் மேல நீ பசி தாகமா இருந்தேன்னா நீ திருப்தி அடைவே. அல்லேலூயா. யாவரும் இருக்கிற இடத்துல இருந்து எழும்பி நிற்கலாம்.